குட் மார்னிங். ப்ரீவியஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைமர் ஒன்னுக்கான நம்ம என்ன பண்ணணும், லோடு வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறது, டிலேக்கான லோடு வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறது, லோடு வேல்யூ வச்சு டிலே எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது, அதுக்கான வீடியோஸை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைமர் ஒன்றுக்கான கண்ட்ரோல் ரெஜிஸ்டர்ஸ் ப்ளஸ் நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கான கோட் ப்ளஸ் சிமுலேஷனை பற்றி பார்க்கலாம். ஓகேவா? இப்போ டைமர் ஒன்றுக்கான ரெஜிஸ்டர் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். கண்ட்ரோல் ரெஜிஸ்டர் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். T1 கான் ரெஜிஸ்டர். இந்த T1 கான் ரெஜிஸ்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம வந்து போன வீடியோவில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ அது புரியல அப்படின்னா எகைன் நான் ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, 76 வந்து என்ன பண்ணுங்க 00, ஏன்னா அது வந்து அன்இம்ப்ளிமெண்ட் பிட். அடுத்து என்ன பண்ணணும், இந்த ரெண்டு பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோடிங்கில் வந்து நம்ம எப்போ வந்து ஹை பண்ணணும் லோ பண்ணணும் அப்படின்னு தான் நான் வந்து சொல்ல போகிறேன். அப்போ ஹை லோ வந்து இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த பிட்டு எப்பயுமே நான் என்ன பண்ண போகிறேன், மேக்ஸிமம் டிலேனால டபுள் ஒன் வந்து நான் யூஸ் பண்ணிக்குவேன். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீஸ்கேலர் வேல்யூ வந்து நான் இங்கே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா T1 ஆக்சிலேட்டர் எனேபிள், டைமர் 1 ஆக்சிலேட்டர் எனேபிள் பிட். இது பிட்டு என்ன பண்ணுவேன், நான் வந்து ஆக்சிலேட்டர் வந்து எனேபிள் பண்ணேன். அப்போ இந்த பிட்டு வந்து 1. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிட் நம்பர் 2ல் வந்து T1 சிங்க்ரனைஸ், டைமர் 1 எக்ஸ்டர்னல் கிளாக் இன்புட்னா நம்ம வந்து இந்த கீழே ரெண்டையும் பார்க்கணும். நம்ம டைமர் 1 CS வந்து பார்க்கணும், இன்டர்னல் கிளாக் அப்படின்னா வந்து நம்ம 0 பண்ணிடலாம். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைமர் 1 CS வந்து நீங்கள் டைமர் 1 கிளாக் சோர்ஸ் செலக்ட் பிட் வந்து எக்ஸ்டர்னல் கிளாக்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், 1 பண்ணணும். நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இன்டர்னல் கிளாக் தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ இதுவும் 0 தான். இங்கே வந்து டைமர் வந்து நம்ம எனேபிள் பண்ண போகிறோம். அப்போ இது வந்து 1. அப்போ நான் மேக்ஸிமம் டிலே யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இதுக்கு என்ன ஆகும், வேல்யூ 8421 அப்படிங்கும்போது இங்கே 8421. அப்போ 8 + 1 9. ஓகே, இங்கே வந்து 3. அப்போ 39. நமக்கு இந்த வேல்யூஸ் தான் ப்ரீவியஸ் வீடியோலையும் வந்துச்சு. இந்த வேல்யூ தான் நம்ம வந்து ரைட் பண்ண போகிறோம். T1 கான் ரெஜிஸ்டர் வந்து 39 நம்ம ரைட் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம மினிமம் டிலே யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும், இந்த வேல்யூ வந்து கம்பல்சரி சேஞ்ச் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், 0 1 கொடுக்கணும். அப்போ 0 1 கொடுத்தீங்கன்னா 19 அப்படின்னு உங்களுக்கு T1 கான் ரெஜிஸ்டர் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா? அப்போ மேக்ஸிமம் டிலே யூஸ் பண்ணும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, 39 நீங்கள் கொடுத்தீங்கன்னா வந்து விஷயம் கிடையாது. ஆனால் மினிமம் டிலே வந்து 0.2 மைக்ரோசெகண்ட் நீங்கள் அவுட்புட் செக் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், அதை வந்து கரெக்டாக செக் பண்ணணும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய MPLAB X ஐடி வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறேன். இதில் எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இன்டிமேட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ என்னுடைய MPLAB X ஐடி வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். MPLAB X ஐடி ஓப்பன் பண்ணிட்டு ஃபைலில் போய்ட்டு நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, இதில் மைக்ரோசிப் எம்பெடட் இருக்குது, அது அப்படியே என்ன பண்ணுங்கள், நெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க. நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு இதில் என்ன பண்ணுவோம், நம்மளுடைய கண்ட்ரோல் வந்து செலக்ட் பண்ணுங்கள். பிக் 16F877A அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு எகெயின் நெக்ஸ்ட்டு, அடுத்து XCC 8 எகெயின் நெக்ஸ்ட்டு, அடுத்து என்ன பண்ண போகிறேன், டைமர் 1. அப்போ டைமர் 1 நம்ம வந்து இண்டிமேட் பண்ணிக்கலாமா, டைமர் 1 _ போலிங் அப்படின்னு வந்து நம்ம எழுதிக்கிறேன். ஏன்னா டைமர் 0க்கான போலிங் மெத்தட் பார்த்தாச்சு, டைமர் 1க்கான போலிங் மெத்தட் தான் இப்போ பார்க்க போகிறோம். அப்போ டைமர் 1 போலிங் அப்படின்னு வந்து ரைட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இது வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சு, கம்பைல் ஆயிடுச்சு. இப்போ இதே ஃபைல் என்ன பண்ணுறேன், அப்படியே நான் காப்பி பண்ணுறேன். இந்த கோடிங் நான் எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணல, சின்ன மாடிஃபிகேஷன் தான் பண்ண போகிறேன். ஏன்னா நான் எகைன் என் கோட் ரைட் பண்ணணும் அப்படிங்கிறா எகைன் இந்த ஃபைலை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இந்த main.c வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு டைமர் 1.c, டைமர் 1 போலிங் இருக்கிறா, அதில் என்ன பண்ணலாம், சோர்ஸ் ஃபைலுக்கு போயிருங்க, ரைட் கிளிக் பண்ணி நியூ கொடுத்து main.c அப்படின்னு கொடுங்க. இல்லை நியூ மெயின் அப்படின்னு வரும், அதில் நியூ மெயினில் போய்ட்டு என்ன பண்ணுங்க, மெயின் அப்படின்னு மட்டும் வச்சுட்டு நீங்கள் ஃபினிஷ் கொடுத்துங்க. ஏன்னா extension.c ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கெட் ஆகிக்கும். ஓகே, அதனால் நமக்கு எந்த இஷ்யூஸும் இல்லை. இப்போ main.c வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிச்சு. இதை என்ன பண்ணுறேன், இந்த ஃபைலை வந்து எகைன் நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைமர் 1 டிலேன்னு மட்டும் நீங்கள் மாடிஃபை பண்ணுங்கள், வேறு எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டாம். கோடிங்கை வந்து டைமர் 1 டிலேன்னு போட்டு உள்ளே நீங்கள் இன்சைஸ் பண்ணுறது மட்டும் நீங்கள் மாடிஃபிகேஷன் பண்ணால் போதும். ஓகே, டைமர் 1 டிலே. ஓகே, இங்கேயே வந்து டைமர் 1 டிலேன்னு கொடுத்து இந்த கோடிங் மட்டும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இப்போ சேஞ்ச் பண்ண போகிறீங்க. ஓகே, இப்போ இதுக்கான வேல்யூஸ் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆல்ரெடி நான் ஒரு கோடிங் போட்டு வச்சுருக்கேன். அந்த கோடிங் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ Ctrl+C கொடுத்துட்டு என்ன பண்ணி காப்பி பண்ணிட்டேன். எகைன் என்னுடைய MPLAB X ஐடிக்கு போய்ட்டு எகைன் Ctrl+V கொடுத்துட்டேன். ஓகே, இது எல்லாமே அலைன்மெண்ட் நமக்கு வேணும் அப்படின்னா ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் டேப் கொடுங்க, எல்லாமே பேக் வந்துடும். எகைன் ஒன் ஸ்டெப் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபார்வர்டில் மூவ் பண்ணலாம். இப்போ பாருங்கள் இந்த இடம் வந்து கொஞ்சம் அலைன்மெண்ட் இல்லை, அதனால் அப்படி எகைன் ஷிஃப்ட் டேப்பு. இப்போ என்ன பண்ணேன், எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஒரு டேப் பண்ண அப்படின்னா நமக்கு வந்து ரீடபிள் மாதிரி மாறிடுச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணுங்க, T1 கான் ரெஜிஸ்டருக்கு என்ன பண்ணுவோம், 0x39 அப்படின்னு சொன்னேன். இப்போ மேக்ஸிமம் டிலே யூஸ் பண்ணாலும் அந்த 3ங்கிறது 9ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டைமர் ஆக்சிலேட்டரும் டைமரையும் நம்ம எனேபிள் பண்ணியிருக்கோம். அடுத்து டைமர் 1H வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0B, அந்த டைமர் 1L வந்து பார்த்தீங்க அப்படின்னா DB நான் யூஸ் பண்ணிங்க. அப்போ என்ன பண்ணணும், நான் வந்து 1 ms இல்லை கிடையாது 500 ms வந்து நான் யூஸ் பண்ணுறேன். அப்போ 500 ms நான் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா 0B DBன்னு நான் செட் பண்ணணும். ஓகே, அப்போ 0B DBன்னு செட் பண்ணால் என்ன ஆகும், எனக்கு வந்து 500 ms வரும். ஓகே, அதுக்காக இந்த லோட் வேல்யூ வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். டைமர் ஹெச்சும் டைமர் எல்லும் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் while of timer 1 IF = 0, டைமர் 1 இன்டரப்ட் பிளாக் வந்து எனக்கு என்ன பண்ண 0 பண்ணியிருக்கேன். அடுத்து TMR 1 = 0. அப்போ TMR 1 வந்து நமக்கு என்ன ஆகும்,
ஆன் ஆகும். டைமர் 1 வந்து ஆன் ஆகும். அது டைமர் IFங்கிறது இன்டர் ஃபிளாக் வந்து நான் அகைன் 0 பண்ணிட்டேன். ஓகே, ஏன்னா இன்டர் ஃபிளாக் வந்து டைமர் வந்து ரீசெட் ஆகிடும். அப்போ என்ன ஆகணும், வந்து நம்ம ஆன் பண்ணோம்னா கரெக்டாக, அதுக்காக தான் TMR1 வந்து நான் ஆன் பண்ணியிருக்கேன். ஓகே, வேறெல்லாம் எதுவும் இல்லை. இப்போ இந்த கோடிங் என்ன பண்ணுறேன், ப்ரொடக்ஷனில் போய்ட்டு பில்டு மெயின் ப்ராஜெக்ட் அப்படின்னு வந்துடுறேன். அப்போ கோடிங் வந்து என்ன நமக்கு வந்து பில்ட் ஆகுது. வெயிட் பண்ணுங்கள், இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணேன், ப்ரொடக்ஷனில் போய்ட்டு பில்டு மெயின் ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கேன். இப்போ ப்ரோட்டியஸ் சாஃப்ட் வந்து ஓப்பன் பண்ணி நம்ம ப்ரீவியஸ் டிசைன் இருப்பாங்க, அதவே நம்ம என்ன பண்ணிக்கலாம், சேவ் ப்ராஜெக்ட் கொடுத்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, நியூ டிசைன் போடணும்னு அவசியம் இல்லை, சேம் அதே ப்ராஜெக்டை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு தான் நம்ம ரீசெண்டாக ஓப்பன் ஃபைல் இருக்கும், அதை என்ன பண்ணலாம், அப்படியே டபுள் கிளிக் பண்ணி டைமர் 0 போலிங் தான் இருக்குது, அதை என்ன பண்ணுறேன், அப்படியே ஓப்பன் பண்ணி அந்த ஃபைலை வந்து நான் ப்ராஜெக்ட்டில் போய்ட்டு சேவஸ் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஃபைலில் போய்ட்டு சேவ் ப்ராஜெக்ட் அஸ் அப்படின்னு நான் கொடுத்தோம்னா அந்த ஃபைலை வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். எகெயின் ஒரு ஸ்டெப் பேக் வாங்க, பேக் வந்துட்டு நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், டைமர் 1 போலிங் அப்படின்னு இருக்கா, அதில் போய்ட்டு என்ன பண்ணுங்கள், டைமர் 1 அப்படின்னு மாடிஃபை பண்ணுங்கள். ஓகே, இப்போ டைமர் 1 போலிங் அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு எகெயின் இதை வந்து ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணி உங்களுக்கு தகுந்த மாதிரி வச்சுங்க. இதுக்கு ஐஸை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய ப்ரோக்ராம் வந்து லோட் பண்ணுங்கள். இப்போ நான் ஐஸை டபுள் கிளிக் பண்ணிட்டு பேக்கில் வரேன். ஓகே, இது பிசியில், லோக்கல் டிஸ்க் டியில், மை ஃபைல்ஸில், EDU ப்ராடக்ட் லேபில், யூடியூப் லைவ் கிடையாது, EDU ப்ராடக்ட் லேபில் பிக் 16877 ப்ரோக்ராமில். ஓகே, டைமர்ஸ் 1 போலிங் அப்படின்னு அதை வந்து கிளிக் பண்ணிட்டேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டில், டிஃபால்ட்டில், ப்ரொடக்ஷனில், ஹெக்ஸ்பைலுக்கு அதை லோட் பண்ணிட்டேன். இப்போ ஓகே கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், சிமுலேஷன் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். சிமுலேஷன் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஜூம் பெரிய விண்டோவே வந்துருச்சு. இப்போ இதில் வந்து 500 மில்லிசெகண்ட்ஸ் தான் டைம் டிசைன் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம், இது வந்து நான் வேல்யூஸ் வந்து நான் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணணும். இந்த வேல்யூஸ் ரெடியூஸ் பண்ணால் தான் எனக்கு வந்து டிலே வந்து கரெக்டாக நான் நல்லா ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அதை என்ன பண்ணுறது, விண்டோ சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணி விண்டோ சைஸை நான் சேஞ்ச் பண்ணுறேன். விண்டோ சைஸ் வந்து *1 கொடுத்துட்டு ஓகே கொடுத்தேன். எகைன் நீங்கள் சிமுலேஷனை ஸ்டாப் பண்ணி ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்மால் சைஸில் மாறும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸில் மாறிக்கும். இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஜூம் அவுட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களால் விசிபிளாக பார்க்க முடியும். இதில் என்ன பண்ணுறேன், இந்த லைன்லாம் கீழே கொண்டு போயிடுறேன். இதெல்லாம் நமக்கு வந்து தேவையில்லாத லைன்ஸ்லாம் என்ன பண்ணிடலாம், கீழே கொண்டு போயிடலாம். ஓகே, இப்போ இந்த லைன் வந்து நமக்கு தேவை, இது என்ன பண்ணலாம், கொஞ்சம் கொண்டு வந்து இங்கே நம்ம வச்சுக்கலாம். எகைன் என்ன பண்ணுறேன், இதை ரைட் கிளிக் பண்ணி விண்டோ சைஸ் வந்து *2 கொடுத்துறேன். ஓகே, *2 கொடுத்தோம்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக பெருசாக ஆட்டோ மோட் கொடுத்தீங்கன்னா என்ன *1 தான் இருக்கும். அதனால் என்ன பண்ணுறேன், *2 கொடுத்துட்டு எகைன் நான் அப்ளை பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக் ஸ்க்ரீனாக நமக்கு வந்து வந்துருக்கு. இப்போ ஆட்டோ மோடை வந்து நான் கிளிக் பண்ணியிருக்கேன். ஆட்டோ மோடை கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஒரு டைம் வந்துட்டு எகைன் நமக்கு ஸ்க்ரீன் ஆகுது. ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 500 மில்லிசெகண்ட்ஸ் டிலே வருது, நம்ம செக் பண்ணலாமா. கரெக்டாக அந்த இதில் வச்சிங்க அப்படின்னா அது டார்க்காக இருக்கும். ஓகே, இப்போ 0 மில்லிசெகண்ட்ஸ் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து 500 மில்லிசெகண்ட்ஸ். அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 செகண்ட்ஸ் வரணும். இல்லை அப்படின்னா முன்ன பின்னா ஒரு 0.2 மில்லிசெகண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வரலாம். இப்போ 1 செகண்டு. அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.5 மில்லிசெகண்ட்ஸ் வரணும். இங்கே 1.5 மில்லிசெகண்ட்ஸ் கரெக்டாக வந்திருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 செகண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, அப்போ டைமர் 1ல் வந்து மேக்ஸிமம் டிலே வந்து நமக்கு பர்ஃபெக்டாக இருக்காது. 500 மில்லிசெகண்ட் டிலே வந்து பர்ஃபெக்டாக இருக்காது. இந்த 500 மில்லிசெகண்ட்ஸ் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு டாஸ்க் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த இதில் வந்து யாருக்காவது டவுட் இருக்கா, யாருக்காவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக இன்டிமேட் பண்ணுங்கள், நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், மினிமம் டிலே பார்க்கலாம். 0.2 மில்லிசெகண்ட்ஸ் வந்துச்சுன்னா நமக்கு, அப்போ அந்த 0.2 மில்லிசெகண்ட்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஓகே, அப்போ 0.2 மில்லிசெகண்ட்ஸ் வந்து நம்ம கரெக்டாக அவுட்புட் வருதான்னு செக் பண்ணலாமா. இப்போ என்ன பண்ணுறேன், என்னோட சிமுலேஷனை ஸ்டாப் பண்ணுறேன். ஸ்டாப் பண்ணிவிட்டு எகைன் என்ன பண்ணுறேன், MPLAB X ஐடிக்கு போகிறேன். MPLAB X ஐடிக்கு போய்ட்டு இந்த ரெஜிஸ்டர் வேல்யூ என்ன பண்ணணும், T1 கான் வந்து நம்ம மாடிஃபை பண்ணணும். ஏன் மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும், T1 கான் ரெஜிஸ்டர் வந்து மினிமம் டிலேனா 1:2 கொடுப்போம். அப்போ 1:2 என்ன பண்ணணும், 0:1. அப்போ 0:1னா என்ன அர்த்தம், இந்த வேல்யூ வந்து 1ன்னு வரும். அப்போ 19 அப்படின்னு நம்ம வந்து மாற்றுவோம். ஓகே, அப்போ T1 கான் ரெஜிஸ்டர் வந்து 0x19 அப்படின்னு வரும். லோடு வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 மில்லிசெகண்ட்ஸ்க்கு FF82. ஓகே, நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து 65 இது வந்து நான் இந்த கால்குலேஷன் ஓப்பன் பண்ணுறேன். இல்லை பாருங்கள் 0.2 மைக்ரோ செகண்ட் வரணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு டிலே வந்து நம்ம செட் பண்ணணும். ஓகே, அப்போ 0.2 மைக்ரோ செகண்ட்னா 65,534. இதை நீங்கள் என்ன பண்ணணும், ஹெக்ஸ் வேல்யூக்கு வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, அப்போ உங்களுடைய கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓகே, குரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா *2 ஹெக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஓகே, என்னுடைய லேப்டாப்பில் என்ன பண்ண வந்து இன்டர்நெட் கனெக்ட் பண்ணலாம். அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய மொபைல் ஃபோனில் செக் பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, *2 ஹெக்ஸாடெசிமல்னு கொடுங்க. ஓகே, இன்டிஜர் டு ஹெக்ஸ் அப்படின்னு கொடுங்க, அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். ஓகே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. இன்டிஜர் டு ஹெக்ஸாடெசிமல். அதனால் என்ன பண்ணுறேன், டெசிமல் வேல்யூ வந்து என்ன பண்ணுறேன் 65,534. அதான் வந்து நம்மளுடைய லோடு வேல்யூ. அப்போ அந்த வேல்யூஸ் வந்து நான் கொடுத்தேன் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ வருதுன்னு நான் சொல்கிறேன். ஓகே, FFFEன்னு வருது. ஓகே, FFFEன்னு வருது. அந்த வேல்யூஸ் வந்து நம்ம ஆட் பண்ணலாமா, இங்கே
இப்போ என்ன பண்ணணும், எனக்கு வந்து 0.2 மில்லி செகண்ட்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா 0.2 மில்லி செகண்ட்னா மைக்ரோ செகண்ட் அப்படின்னா என்ன பண்ணணும், FF2E வந்துச்சு. ஓகே, இந்த வேல்யூ தான் வந்து நான் எகெயின் ஒன்ஸ் நான் வெரிஃபை பண்ணிக்கிறேன். FF2E ஆன ஓகே FFFE வருது. ஓகே, FF2E இல்லை FFFE FFE வருது. இந்த வேல்யூஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். அப்போ FF அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகுது, MSP பிட்லையும் அடுத்த FEங்கிறது வந்து LSP பிட்லையும் நீங்கள் தரணும். ஓகே, அப்போ ஹெச்ங்கிற பிட்டில் வந்து என்ன பண்ணுறேன், FF அப்படின்னு நான் கொடுத்தாரேன். ஓகே, FFன்னு கொடுத்துட்டு இந்த பிட்டில் வந்து FEன்னு தரேன். இப்போ FEன்னு கொடுத்தனா 65,534ன்னு அர்த்தம். இப்போ இந்த கோடிங் என்ன பண்ணுறேன், ப்ரொடக்ஷனை போய்ட்டு பில்டு மெயின் ப்ராஜெக்ட் தரேன். இப்போ பில்டு மெயின் ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணலாம், இதுக்கான வேல்யூஸ் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா, கரெக்டாக நமக்கு அவுட்புட் வருதானே. ஓகே, இப்போ வந்து கோடிங் பில்ட் ஆயிடுச்சு. டைமர் 1க்கான வந்து ஓப்பன் பண்ணிட்டு எகெயின் க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா விண்டோ சைஸ் வந்து நமக்கு வந்துருச்சு. இல்லை என்ன பண்ணுறேன், 0.2 மைக்ரோ செகண்டில் வந்து ஆன் ஆஃப் ஆகிட்டே இருக்கும். ஆனால் ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்து நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். எல்சிடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக ஆனில் இருக்க மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஆஃப் ஸ்டேட்டுக்கே போகிறேன், அது வந்து நம்மளால் விசிபிளாக பார்க்க முடியாது. நீங்கள் வந்து ரியல் டைம் ஹார்ட்வேர் வந்து செக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து அவுட்புட் வரும். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் வந்துருச்சு. ஓகே, இந்த அவுட்புட் வந்து நம்ம ஜூம் இன் பண்ணலாமா, நான் என்ன பண்ணுறேன், எனக்கு தகுந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து இந்த அவுட்புட் செக் பண்ணி பார்க்கலாமா, கரெக்டாக இருக்கானு. 0.2 மைக்ரோ செகண்ட் வந்து கரெக்டாக அவுட்புட் வந்திருக்கான்னு செக் பண்ணலாமா. ஓகே, 0 செகண்டு. ஓகே, அந்த 0.2 மைக்ரோ செகண்ட் அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆகுது, கொஞ்சம் நமக்கு வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து வேல்யூஸ் வந்து ஆட் ஆகுது. ஓகே, நீங்கள் டைமர் 0 பார்த்தாலும் இதே இஷ்யூஸ் தான் வருது, டைமர் ஒன்லி இதான் வருது. ஆனால் நீங்கள் மேக்ஸிமம் டிலே யூஸ் பண்ணும்போது என்ன ஆகலை, அந்த இஷ்யூஸ் வந்து வரல. ஓகே, மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்யூரேட்டாக வருது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 மைக்ரோ செகண்ட் வருது. ஓகே, 30 மைக்ரோ செகண்ட் வருது. ஆனால் நமக்கு என்ன 0.2 மைக்ரோ செகண்ட் தான் வரணும். ஆனால் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 மைக்ரோ செகண்ட்ஸ் வருது. அப்போ நமக்கு என்ன ஆகுது, இந்த டிலே வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகல. அப்போ மினிமம் டிலே வந்து நமக்கு அக்யூரேட்டாக இல்லை. ஆனால் மேக்ஸிமம் டிலே இல்லை மினிமம் டிலே நீங்கள் வந்து மிடில் செட் பண்ணுற வேல்யூஸ் எல்லாத்துக்குமே அக்யூரேட்டாக டிலே வருது. ஓகே, ப்ரீவியஸாக நீங்கள் பார்த்தா அந்த 500 மில்லி செகண்ட்ஸ் ஆல்சோ கரெக்டாக தான் வருது. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 520 மில்லி செகண்ட்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணோம்ல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணுறேன், இந்த சிமுலேஷன் வந்து நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஸ்டாப் பண்ணிவிட்டு எகைன் என்ன பண்ணுறேன், இந்த MPLAB X ஐடிக்கு பேர் இதில் வந்து என்ன பண்ணலாம், 500 மில்லி செகண்ட்ஸ் அடுத்து 100 மில்லி செகண்ட்ஸ் வைக்கணும். CF2B நான் சொன்னால். ஓகே, CF அடுத்து என்ன பண்ணணும் 2B அப்படின்னு நம்ம மாற்றணும். ஓகே, அப்போ 2Bன்னு மாற்றிட்டு இந்த டிலே வந்து நான் உங்களுக்கு கால்குலேட் பண்ணி காமிக்கிறேன். ப்ரொடக்ஷனில் போய்ட்டு பில்டு மெயின் ப்ராஜெக்ட் அப்போ நான் கொடுத்தாரேன். இப்போ என்னுடைய கோடிங் வந்து பில்ட் ஆயிடுச்சு. எகைன் என்ன பண்ணுறேன், ஸ்டாப் பண்ணி எகைன் நான் ப்ளே பண்ணுறேன். சிமுலேஷன் ஆல்ரெடி ஸ்டாப்பில் இருக்கனால எகைன் நான் ப்ளே பண்ணிட்டேன். இதனால் எனக்கு எந்த இஷ்யூ இல்லை. இப்போ என்ன பண்ணுறேன், என்னுடைய சிமுலேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 மில்லி செகண்ட்ஸ்க்கு ஜாயிண்ட் ஆயிடுச்சு. இதை எனக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து இங்கே செக் பண்ணி பார்ப்போம் 100 மில்லி செகண்ட்ஸ் கரெக்டாக வருதானே. ஓகே, 0 செகண்டு. ஓகே, 25 மில்லி செகண்ட்ஸ் வருது. ஓகே, அந்த டிலேக்கான வேல்யூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் எதுக்காக கொடுத்துருக்கேன் அப்படின்னு நான் பார்த்துக்கிறேன். இப்போ 50 மில்லி செகண்ட்ஸு. ஓகே, 75 இது வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி நான் வச்சிட்டேன். அது 75 வருது. இது வந்து 100 மில்லி செகண்ட்ஸ் வருது. ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க, அந்த வேல்யூ வந்து நான் எதுக்காக அசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து நான் பார்த்தாலும். ஓகே, லோடு வேல்யூ ஏதாவது நான் மாடிஃபை பண்ணி நான் அப்டேட் பண்ணியிருந்தாலும் இந்த அவுட்புட் தான் வரும். ஓகே, அப்போ 100 மில்லி செகண்ட்ஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், CF2Bன்னு நம்ம கொடுக்கணும். CF2B தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். இருந்தாலும் வேல்யூஸ் ராங்காக வருது. என்ன பண்ணலாம், இதுக்கான PPTயில் வந்து நம்ம செக் பண்ணலாம் 100 மில்லி செகண்ட்ஸுக்கு நம்ம என்ன வேல்யூஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு. ஓகே, இப்போ என்னுடைய PPT வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த PPTயில் வந்து 100 மில்லி செகண்ட்ஸ் வந்து கால்குலேட் பண்ணியிருக்கான்னு பார்க்குறேன். டைமர் 1 கால்குலேஷனில் வந்து 524 மில்லி செகண்ட்ஸ் கால்குலேஷன் கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 மில்லி செகண்ட்ஸ்க்கு வந்து CF2B தான் வந்து நான் கொடுத்துருக்கேன். அப்போ CF2B நான் கொடுத்து வேல்யூஸ் வந்து மிஸ்மேட்ச் ஆகுது நம்ம செக் பண்ணலாம். ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். நம்ம வந்து T1க்கான வந்து நம்ம மேக்ஸிமம் டிலேக்கு வந்து 3.9 மாடிஃபை பண்ணணும். அதை நம்ம என்ன பண்ணலாம், மாடிஃபை பண்ணல. நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ரோக்ராமில் வந்து எந்தெந்த ரெஜிஸ்டர் வந்து நம்ம மாடிஃபை பண்ணணுமோ அந்த ரெஜிஸ்டர் எல்லாத்தையுமே மாடிஃபை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு அவுட்புட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அப்படி இல்லைனா அவுட்புட் வந்து பர்ஃபெக்டாக இருக்காது. அப்போ என்ன பண்ணேன், 3.9ங்கிறது 1.9 இருந்துச்சு. அதனால தான் நமக்கு இந்த இஷ்யூ. பில்டு மெயின் ப்ராஜெக்ட் கொடுத்து இப்போ நம்மளுடைய ப்ராஜெக்ட் வந்து என்ன ஆகுது, எக்ஸ்பைர் வந்து ஜாயிண்ட் ஆகுது. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய சிமுலேஷன் வந்து நான் ஸ்டாப் பண்ணணும். அதை என்ன பண்ண வேண்டிய டைமர் ப்ரோட்டியஸ் சிமுலேஷனை போய்ட்டு எகைன் ஸ்டாப் பண்ணிவிட்டு எகைன் வந்து நான் ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து எனக்கு அவுட்புட் கரெக்டாக வருமாங்க. ஓகே, 20 மில்லி செகண்ட்ஸ் அப்படிங்கிறப்ப என்ன ஆகுது, விண்டோ சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. இதான் நான் என்ன பண்ணுறேன், இங்கே வச்சு நான் அப்படி செக் பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, 0 செகண்டு.
ஓகே 100 மில்லி செகண்ட்ஸ் வந்து அக்யூரேட்டாக இருக்குது. அப்போ டைமர் 1ல் வந்து நீங்கள் 0.2 மைக்ரோ செகண்ட் செக் பண்ணுறது மட்டும் தான் வந்து உங்களுக்கு அக்யூரேசி இல்லையே தவிர மற்றபடி நீங்கள் வந்து 100 மில்லி செகண்ட்ஸ் இதெல்லாம் செக் பண்ணும்போது என்னது உங்களுக்கு வந்து அக்யூரேட்டாக இருக்குது. இந்த கோடிங் வந்து யாருக்காவது டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு கோடிங்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு எவ்வளோ ப்ளேஸ்ன்னு சொல்கிறேன். அந்த ப்ளேஸ் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் உங்களுக்கு கோடிங் போட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். ஓகே கைஸ், தேங்க்யூ.